ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் தொடர்ச்சியாக நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறீங்க. ஆனால் நிறைய பேரால் சஸ்டெயின் ஆகி நிற்க முடியலை. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வாரீங்க அப்படின்னா ப்ரீ பிளான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் டிகிரி முடிக்கச்ச நிறைய பேர் உங்களோட சேர்ந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரு கம்பெனிக்கு போயிருப்பீங்க. ஆனால் கடைசி பார்த்தா அந்த கம்பெனியில் நீங்கள் மட்டும்தான் வேலை பார்த்துட்ருப்பீங்க. மித்த எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும், அங்கே நிறையா பிரச்சனை இருக்கும். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டும் இன்னொரு கம்பெனியில் போய் கஷ்டப்பட தான் போகிறாரு. பட் அந்த சூழலில் நம்ம அறிவில் என்ன தோணும் அப்படின்னா, அவங்களாம் ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு தோணும், சரிங்களா? பட் உங்களை விட கஷ்டப்பட போகிறது அவங்க தான் அதிகம், சரிங்களா? ஏன்னா அடுத்து இன்டர்வியூ கொடுத்து அடுத்த ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகி நிறையா ப்ராசஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, இங்கே உங்களுக்கு ஒரு 3 மாதம் என்ன அப்படிங்கிறதே புரியாது. ஸோ நம்ம இனிஷியலாக வந்திருக்கோம், இதை விட்டு போயிடணுமா அப்படின்னு யோசிச்சிட்டிங்க அப்படின்னா, ஒன்றே தான், ஸ்டாக் மார்க்கெட் அழிய போகிற பிஸ்னஸே கிடையாது. மனிதகுல வாழ்வு இருக்க வரைக்கும் இந்த பிஸ்னஸ் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்க போகிறது. அதனால் இதை கற்று வச்சுக்கிறதுல எந்த வித தப்பும் கிடையாது. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வாரீங்க அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கணும் அப்படின்னா, அனலிட்டிக்கல் ஸ்கில். அதாவது நீங்கள் ஒரு கேம் விளாண்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த கேமில் சின்ன சின்ன ஸ்கில் தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னா, நீங்கள் அந்த கேமை பொறுத்த மட்டும் 1 hour 20 minutes ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு இருக்கும், சரிங்களா? இதில் நீங்கள் 20 minutesம் நீங்கள் ஓடணும் அப்படின்னா, நீங்கள் வார்ம் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 hours மார்னிங் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் பாடியில் ஸ்டெமினா கரெக்டாக இருக்கணும், சரிங்களா? அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த 20 minutes ப்ராப்பராக ஓடி ஜெயிக்க முடியும். இப்போது 100 meter ஒருத்தர் நல்லா ஓடுறாரு, பட் நம்மளால் அவரை பீட் பண்ண முடியாது. ஆனால் அவர் இந்த கேமுக்கு வந்தார் அப்படின்னா 0 தான். ஏன்னா நல்லா ஓடுற திறமைனால ஃபுட்பால் வராது. ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ரொம்ப அறிவு வேணும், அறிவு இருக்கவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் நிறைய டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் ப்ராப்ளம் வருதுன்னா அது ஏன் வருது, ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆகிட்டாங்கன்னா அந்த தப்பை திரும்பி பண்ணாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக ஒரு ரிசர்ச் இருக்கணும். இப்போது ஒரு கம்பெனியில் நீங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இனிஷியல் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது உங்கள் மேனேஜரை பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு எந்த நாலேஜுமே இருக்காது, சரிங்களா? நீங்கள் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அவருக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அது நமக்கு தெரியாது, சரிங்களா? ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இருப்பார், அது சம்மந்தமாக அவருக்கு எல்லா டீட்டெயிலுமே தெரியும். 1 by 1 கற்றுக்கிட்டு இருப்பார். நம்ம புதுசாக போயிருப்போம், நமக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரியும், நம்ம இங்கிலீஷ் நல்லா எழுதுவோம், நம்ம நிறைய பேரோட கம்யூனிகேட் ஈஸியாக பண்ணுவோம், ஒரு கூட்டத்தில் பேசுகிறதுக்கு நம்ம தயங்க மாட்டோம். இதெல்லாம் நம்ம ஸ்கில்லுன்னு நினச்சிட்ருப்போம். பட் கம்பெனிக்கு எண்ட் ஆஃப் த டேயில் என்ன பண்ணோம் அப்படின்னா, லாயலாக இருந்து அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் மேக்கருக்கு ஒரு வழி பண்ணோம். அந்த ஸ்கில் மட்டும் அவர்கிட்ட இருக்கும், அது நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் அப்படிங்கிறது யதார்த்தம். அது வராமல் இருக்கணும், அந்த இடத்துல நம்ம தப்பிக்கணும், தொடர்ந்து நம்ம சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசர்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறையா ரிசர்ச் பண்ணுங்கள், வித்தியாசமாக பண்ணுங்கள். எல்லாருக்குமே டெக்னிக்கல் அனலைசிஸ் தெரியும், எல்லாருக்குமே கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தெரியும். பட் இது தெரிஞ்சால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இது படிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 5 மணி நேரம் போதும். ஆனால் சக்ஸஸ் பண்ண முடியாது. அப்போ இதை தாண்டி யோசிக்கணும், அவுட் ஆஃப் பாக்ஸில் போய் யோசிக்கணும். அதுக்கு ரிசர்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் கிடையாது, நீங்கள் பண்ணுற தொழிலையும் ஃபோக்கஸாக இல்லை அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியாது. ஒரு குரூப்பாக உட்காந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு நிகராக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா சரி. அவர் ஒரு டாபிக் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு டாபிக் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. எப்போதுமே ஒரு நபர் உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு டாபிக் பேசுகிறாருன்னா அவர்கிட்ட அந்த டாபிக் ரிலேட்டடாக பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐ கான்டாக்ட் இருக்கும், கம்யூனிகேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே உங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா மனிதன் கிடையாது, சரிங்களா? ஒரு சிஸ்டம் தான் இருக்கும். அதில் நிறைய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், நிறைய கோடிங், சரிங்களா? அதில் நிறைய டெவலப்மெண்ட் இருக்கும், நிறைய ரிசர்ச் இருக்கும், இதுதான் இருக்கும். அப்போ அதில் ஒரு இடமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் சரியாக ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா
கான்வர்சேஷன் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணும்போது அவர் மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ணாமல் போயிடுவார். இதில் நீங்கள் பணத்தையே இழந்துருவீங்க. அதனால் ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியமானது. அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா தொழிலுமே அப்படி தான். 4வதாக பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் மட்டும் இல்லை. நான் வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் இல்லை நிறையா ட்ரேட் எடுத்து அடுத்த ட்ரேடில் பிடிச்சிருவேன் அப்படின்னா அது மிகவும் தப்பு. நீங்கள் வந்து எல்லாருமே பனைமரம் ஏறியிருப்பீங்க. பனைமரத்துலேருந்து நம்ம கிளி எடுத்திருப்போம், சரிங்களா? எல்லாத்துக்கும் என்ன தெரியும் அப்படின்னா பனைமரத்தில் எடுத்த கிளி மட்டும்தான் தெரியும். ஆனால் பனைமரம் ஏறுறதுக்கு ஒரு ஸ்கில் தேவை, சரிங்களா? பனைமரம் ஏறும்போது கையை பிடிக்கணும், காலில் கண்ட்ரோல் இருக்கணும், கையில் கண்ட்ரோல் இருக்கணும், எனர்ஜி இருக்கணும், சரிங்களா? ஒரு 35 வயசுலாம் தாண்டிடுச்சு அப்படின்னா பனைமரம் ஏறவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் எல்லார் பார்வைக்கும் கிளி தான் தெரியும். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் தான் எல்லாத்துக்குமே தெரியுமே ஒழிய, நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது விழுந்த அடிகள், நீங்கள் உங்கள் எமோஷனை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே தெரியாது. அது நீங்கள் ஷேர் பண்ணால் தான் தெரியும், சரிங்களா? அதில் கடைசியாக இப்போ பார்க்கக்கூடிய 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கீப் ரெக்கார்டிங். அதாவது எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் மனித மூளையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மறக்கக்கூடியது தான். நம்ம சும்மா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். இன்னொன்று, நமக்கு நெகட்டிவாக நடந்துச்சுன்னா அதை இமீடியட்டாக மறக்கணும்னு ஆசைப்படுவோம். சில தருணத்தில் நீங்கள் யார்ட்டையோ திட்டு வாங்கியிருக்கலாம், சரிங்களா? சில இடத்துல இன்சல்ட் பட்டிருக்கலாம். இப்படி நீங்கள் படும்போது அந்த டே நைட் நமக்கு வந்து தூக்கமே வராது, சரிங்களா? பட் அதுக்கு மறுநாள் போகும்போது அதை விளக்கிட்டு அடுத்த காரியம் நமக்கு இருக்கும். நம்ம அதை நோக்கி பயணம் பண்ணுவோம், சரிங்களா? ஏன் அப்படின்னா சில விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன இஷ்யூ அப்படின்னா, நீங்கள் எப்போலாம் கஷ்டப்படுறீங்களோ, எப்போலாம் ஃபெயிலியர் ஆகுறீங்களோ அதுக்கு எல்லாமே ரெக்கார்ட் தேவை. ஏன்னா அதை நீங்கள் பார்க்கும்போது பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த மிஸ்டேக்கை நீங்கள் திருப்பி பண்ண மாட்டீங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், சிஸ்டத்துக்கு முன்னாடி அதை ஒட்டி வச்சுருங்க, என்னென்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது. அதை பண்ணாமல் இருந்தாலே யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.